வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா. பை நிறைய காய்கறியோடு எங்கே போயிட்டு இருக்க? அக்கா காய்கறி வாங்கி வீட்டுக்கு தான் அக்கா போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கியா? காலையிலே சந்தைக்கு போன மாதிரி இருக்கு. சந்தை 10 மணிக்கு தானப்பா கூடும், நீ 8 மணிக்கே போய் வாங்கிட்டு வந்திருக்க. இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? அக்கா சந்தைக்கு போகிறதுக்கு தான் அக்கா போனேன். போன வழியில் வந்து பார்க்கும்போது ஒரு விவசாயி வந்து காய்கறி விற்றுட்டு இருந்தாங்க. சரி அவங்கள்ட்ட பேசினாக்கில் சொன்னாங்க அவங்க வந்து இயற்கை முறையில் வந்து காய்கறி சாகுபடி செய்தனால சரி நம்ம உடல் ஆரோக்கியம் பண்ணணும் இல்லையாக்கா, அதனால் அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஒரு கொலையும் வாங்கிட்டு வரேன் அக்கா. பரவாயில்ல, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகளை சாப்பிட்டா தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தம்பி இப்போவே நல்ல முன்னேற்பாடோடு வாங்கிட்டு போகிற. அப்படி தானப்பா? கண்டிப்பாக்கா. சரி தம்பி, நீ அந்த விவசாயிக்கிட்ட நீ பேசுனேன்னு சொன்ன. அந்த விவசாயிக்கிட்ட என்ன பேசுன? அவர் யாரு? அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லலையேப்பா. அக்கா அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தாக்கா. பேசும்போது கூட சொன்னாங்க வந்து நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரும் கூட. அதாவது வந்து ஓய்வுக்கு முன்னாடியே வந்து விவசாயத்தில் வந்து அனுபவம் இருந்து ஓய்வுக்கு பிறகு வந்து முழு நேர விவசாயம் ஆகி அது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு தான் வந்து முழுக்க வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் செய்கிறாரு. அந்த இயற்கை முறையில் விவசாயம் செய்கிற நாளுன்னு பார்க்கும்போது அவருடைய உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கான். அதனால தான் வந்து முழுக்க வந்து அவர் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி செய்து வந்து விற்பனை செய்கிறாங்கக்கா. பரவாயில்ல தம்பிக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா இன்னைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீ இந்த மாதிரி அந்த விவசாயிகிட்ட இருந்து பேச்சு கொடுத்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு வந்திருக்க. சரிப்பா, அந்த விவசாயி நானும் சந்திச்சு சில விஷயங்கள் தெரியணும். அவர் யார், எங்கே உள்ளவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிப்பா நான் தெரிஞ்சுக்கிறது? அதுதான் அக்கா, இன்னைக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் வாழை மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவம் குறித்து பைங்குளத்தை சார்ந்த எம் ராஜேந்திரா அவங்க வந்து பேசுகிறத கேளுங்க அக்கா. கண்டிப்பாக கேட்குறேன் தம்பி. ஐயா, நீங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் அனுபவங்கள் இருக்கும்? இப்போ இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவில் 5 வருட அனுபவம். ரசாயன விவசாயத்தை பிறகு 50 வருஷ அனுபவம். சின்ன பிள்ளையிலே விவசாய குடும்பம் தான், அதனால் அந்த அனுபவம் இருக்குது. ஆர்கானிக் வந்தது இப்போ 5 இயர்ஸ் பிறகு தான். விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து விவசாய அனுபவம். இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் தான் அனுபவங்கள் இருக்கு. ஆமாம். சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து விவசாயத்தில் வந்து அனுபவம் இருந்து அதே போல் வந்து பார்க்கும்போது ரசாயன முறையில் தான் வந்து விவசாயங்கள் செய்தீங்க. என்ன காரணத்துக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்க? தற்போதைய சூழ்நிலையில் உடல் நலம் ஆரோக்கியத்தை பேணணும், மக்கள் சமுதாயத்தையும் காக்கணும். இன்றைக்கி எல்லாம் அழிவு பாதையில் போயிட்டு இருக்கு. எந்த மனுஷனை எடுத்தாலும் நோய் தான். அப்போ அதுக்கு அதுலேருந்து ஒரு மாற்று வழி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்தை மாற்றணும். அதுக்குன்னா இயற்கை முறையில் உள்ள உணவுகளை சாப்பிட்டா தான் நம்ம இனிமேல் நெடுங்காலம் வாழ்கிறதுக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கிடலாம். இப்போ உங்களுக்கு வயதுன்னு பார்க்கும்போது எத்தனை வயதாகுது? எனக்கு இப்போ தான் 63 வயதாகுது. வேலைகள் அந்த மாதிரி பார்த்தீங்களா சார்? நான் ஆசிரியர் பணி ஆசிரியராக இருந்தேன். ஆசிரியராக இருந்துட்டு கூட வந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. சரி, ஆசிரியராக இருந்தால் கூட பார்க்கும்போது நீங்கள் அந்த விவசாயத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தா? ஆமாம், ஆர்வம். அதுவும் காலையில் கொஞ்சம் விவசாயம் செய்துட்டு தான் விளைகளில் போய் அப்பவும் மரவள்ளி கிழங்கு, வாழை, காய்கறிகள் எல்லாம் இருந்தது. அதையும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் அது போகிறது. ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் கொஞ்சம் விவசாயங்களையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ ஆசிரியர் பணியை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் வேலைகள் பார்த்தீங்களா, இல்லை மற்ற மாவட்டங்களில் வேலைகள் பார்த்தீங்களா? இல்லை, இதே மாவட்டத்தில், நம்ம மாவட்டத்தில் ஆம்சின்னு சொல்லக்கூடியவரில் வேலை பார்த்தேன். அப்போ அந்த ஆசிரியர் பணி இருந்தாலும் கூட வந்து நீங்கள் வந்து விவசாயத்தில் வந்து அப்போ நாட்டம் உண்டு, எனக்கு அதுக்கு தேவையும் இருந்து
ஏன்னா நிலங்கள் இருந்து எங்களுக்கு, அதனால அந்த நிலம் இருக்கும்போது அதை விவசாயம் செய்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பு, முழு வீச்சு அதையும் செய்துட்டேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார், இப்போ வந்து இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் தான் அனுபவங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பயிற்சிகள் அந்த மாதிரி போன அனுபவங்கள் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது தோட்டங்களை போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா? இருக்குது, நிறைய இருக்குது. பிளாக் வைஸில், அதாவது பிளாக்லேருந்து கொடுக்கக்கூடிய பயிற்சிகளுக்கு எல்லா பயிற்சியும் கலந்துக்கிடுவேன். அங்கே இருந்து வெளி மாவட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பயிற்சி தருவாங்க, அதுலேயும் எல்லா பயிற்சியும் கலந்துக்கிடுவேன். பிறகு மார்த்தாண்டத்தில் நஞ்சல்லா இயற்கை விவசாயம்னு ஒரு சங்கம் இருக்குது, அந்த மீட்டிங் போயிடுவேன். இப்படி பல இடங்களில் உள்ள அனுபவங்களை எல்லாம் சேர்த்து நான் இப்போ இந்த விவசாயத்தில் முழுசாக ஆர்கானிக்காக மாறிட்டேன். இப்போ கூட பார்க்கும்போது உங்களுக்கு நிலம்னு பார்க்கும்போது எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது? எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. 2 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போ அந்த நிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது நீங்கள் ரசாயன முறையில் தான் வந்து அந்த உரங்கள் கொடுத்து நீங்கள் அந்த விவசாயங்கள் செய்தீங்க. அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்கள் எப்படி பண்படுத்துனீங்க? முதல் தொழு உரம் அதிகம் போடணும். இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னா தொழு உரம் வேணும். தொழு உரம் மண்ணை வளமாக்கணும். மண்ணில் முதல்ல அத்தனையும் ரசாயன உரங்கள் போட்டு மண்ணில் உயிர் சத்தே கிடையாது. அந்த டைமில் 5 வருஷத்துக்கு முன்னால் மண்ணை வெட்டி பார்க்கும்போது ஒரு மண்புழு கூட இருக்காது, மண்புழு இருக்காது. வெறும் அந்த எறும்பு மண், கடி எறும்பு மண் தான் இருக்கும், மற்றபடி அந்த உயிர்கள் அங்கே உள்ள இல்லை. சரி, ஆரம்பத்தில் நீங்கள் அந்த மண் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்களா? மண் பரிசோதனை பண்ணி பார்த்தேன், அதில் எந்த இதுவும் கிடையாது, சத்தே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தொழு உரங்கள் போட்டு இலை மக்குகள், இந்த இலையில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டுகள், சரிவு, அது எல்லாம் வாரி போட்டு பிறகு வாழை வச்சு அதில் இதை போட்டு காய்கறிகள் வச்சு மரவள்ளிக்கிழங்கு அந்த கிழங்கு போக மீதி எல்லாம் அங்கேயே போட்டுறது, போட்டு வெட்டி மூடிடுவது. அந்த மரவள்ளியினுடைய அந்த வேஸ்ட் ஆமாம், குலைகள், கம்புகளை எல்லாம் தேவையான கம்புகளை நமக்கு தேவைக்குள்ளதை எடுத்துட்டு மீதியெல்லாம் அங்கேயே போட்டு மூடிடுவோம். அப்போ அது என்னன்னா மக்கி அந்த மண் இப்போ ஒரு 5 வருஷம் இப்போ நல்லா இருக்குது. இப்போ எங்கே தோண்டினாலும் மண்புழுவை கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்து இயற்கை விவசாயத்துக்கு அந்த மாறுறதுக்கு முக்கிய காரணம் பார்க்கும்போது பயிற்சிகள்னு சொல்லலாம். பயிற்சிகள் நான் எல்லா பயிற்சியும், நிறைய பயிற்சிகள். நாளைக்கு கூட ஒரு பயிற்சி திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரத்தில் ஒரு பயிற்சிக்கு பெயர் கொடுத்துருக்கேன், அதுக்கும் கலந்து கொள்ள போகிறோம். அதுக்கும் கலந்து கொள்ளும். ஐயா, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து வாழை சாகுபடி செய்திருக்கீங்க, காய்கறிகள் சாகுபடி செய்திருக்கீங்க. இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரக வாழைகள் சாகுபடி செய்கிறீங்க? வாழையில் ரசகதளி, ஏத்தன், பிறகு வீட்டுக்கு தேவையான சிங்கன், பாளையங்கொட்டன், இந்த 4 ரகமும் இல்லை இன்னைக்கு. அப்புறம் இந்த மோரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பச்சை வாழை, அதுவும் நிற்குது, அது வச்சுருக்கேன். காய்கறிகளை பொறுத்தளவில் வெண்டை, கத்தரி, வழுதனங்காய், அப்புறம் பச்சை மிளகாய், இது இவ்வளோ வச்சுருக்கேன். பிறகு நெய் கும்பளா, அது ஒரு மூடு நிறைய காய்க்கும், கிட்டத்தட்ட 50 காய்க்கு மேலே காய்ச்சாச்சு. இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு தேவைக்கும் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கும் அப்படி அந்த இதுகள் நட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது பல ரக வாழையும் சாகுபடி செய்கிறீங்க, அதே போல் காய்கறிகள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரக காய்கறி சாகுபடியும் செய்கிறீங்க. இப்போ இந்த வாழை கன்று பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க? முதல்ல நான் அதாவது 5 வருஷத்துக்கு முன்னால் சர்வீஸில் இருந்த நேரத்தில் விழுந்தேம்பலம் பக்கம் ஆப்பியோடுன்னு ஒரு ஊரில் இருந்து 100, அதாவது மைசூர் ஏத்தன்னு ஒரு வாழை வாங்கினேன். வாங்கி 100 வச்சு நான் 25 28 29 கிலோ வெயிட்டில் விளைவிச்சு எடுத்தேன். பிறகு இப்போ அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை விட்டுட்டு இப்போ ரசகதளி, சாதா ஏத்தன், எல்லாம் ஆமாம் ஆமாம், அந்த ஏத்தன், பிறகு இந்த பச்சை வாழை, பிறகு பாளையங்கோட்டை, சிங்கன், இந்த இதுகள் கொஞ்சம் வச்சுக்கேன். சரி, இந்த கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே வந்து உங்கள் நிலத்தில் நட்டிருக்க நீங்கள் அந்த தாய் வாழையினுடைய அந்த பக்க கன்றுகள் எடுத்து நடுறதா இல்லை வந்து வெளி விவசாயிலிருந்து நீங்கள் வாங்கி? இல்லை, இப்போ 5 வருஷமாக நான் என்னுடைய இதில் தான், ஆமாம், என்னுடைய தேவைக்கு போக மீதிய கன்று கொடுக்குறேன். அதாவது தாய் மூட்டில் 2 கண்ணை, ரசகலியில் 2 பக்கம் 2 கன்று விட்டுறேன், மீதி கண்ணை எல்லாம் அறுத்து விட்டுட்டு 2 கண்ணை விட்டுறேன். இப்போ ஒரு தாய் கொலை வெட்டியாச்சு, அந்த 2 கண்ணும் அடுத்து இனி ஒரு 2 மாதத்துக்குள்ளே அது கொலைக்குள்ளே பருவாயாச்சு. அப்போ எப்போவுமே அந்த தாய் வாழை கூட 1-2 கன்று விட்டு வேலை செய்ய நமக்கு வேலைக்கு ஈஸி. அது 10 மாதம் கழிஞ்சு தான் கிடைக்கும். இது 1 வெட்டி அடுத்த 8வது மாதம், அடுத்த 2வது மாதத்தில் அடுத்த கொலை ரெடி ஆயிரும். அப்படி நான் அந்த முறையில் கன்று விட்டு, தாய்க்கன்று கூட பக்க கன்றுகளை விட்டு வேலை செய்து அப்படி ஈடு, அது நல்ல வருமானம். இது வந்து ரசகதலியை பொறுத்தவரை, ஏத்தனை பொறுத்தவரை ஏத்தனையும் ஒரு கன்று விடலாம். நான் ஒரு கண், சிலவங்க விடுறாங்க, நான் ஒரு கண் விடுறேன். தாய்க்கண்ணை விட்டுட்டு மற்ற கண்ணை இலக்கிட்டு அதை வேலை செய்கிறேன். அந்த தாய்க்கொலை வெட்டும் போது இந்த கண்ணு அரைவாழை ஆகிடுது. அடுத்த ஒரு 3 மாதத்தில் இது கொலை வந்துடும். அதுன்ட்டு ஒரு கண்ணை விட்டாச்சுன்னா அடுத்த ஒரு 3 மாதத்தில் அது வரும். அப்போ நமக்கு தொடர்ந்து ஈல்டு கிடச்சிட்டே இருக்கும். மற்றபடி எல்லாத்தையும் வெட்டி விட்டு செய்தால் 10 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஈல்டு.
இப்போ நீங்கள் கூட வந்து பல ரக வாழைகள் சாகுபடி செய்றீங்க. அப்படி பார்க்கும்போது என்ன அளவில் வந்து இடைவெளி கொடுத்து நம்ம நட வேண்டி இருக்கும்? 5 to 6 அடி. 6 அடி கொடுத்தா கொஞ்சம் இலைக்கெல்லாம் தட்டாமல் நிற்கும். 5 அடினா கொஞ்சம். இப்போ செய்கிறாங்க நெருக்கு நடவும் செய்கிறாங்க, கொஞ்சம் நெருக்கியும் செய்கிறாங்க. நெருக்கன்னா 4 அடி to 5 அடி விடுறாங்க, அப்படியும் செய்கிறாங்க. 6 அடி விட்டால் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கீப்பப் பண்ணி நல்லா பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் கூட வந்து இயற்கை முறையில் அந்த விவசாயம் செய்கிறோமா, என்ன அளவில் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது? எப்போவுமே வாழையை பொறுத்தளவில் கன்று வைக்கிறதுக்கு முன்னாலேயே 2 அடி ஆழம் 2 அடி அகலத்தில் குழி எடுக்கிறோம். குழி எடுத்துட்டு அதில் நாயில் என்ன செய்வேன்னா கொஞ்சம் தொழு வரும், செருவு, அதுனா இலைத்தலை, அதை போட்டு ஒரு 4 நாள் போட்டுருவேன். அப்போ அதை வந்து காஞ்சிடும். அதுக்கு பிறகு மேலே ஒரு அடுக்கு ஒரு நம்மாட்டி மண்ணை போட்டு வாழையை வைப்பேன். அப்போ இந்த வாழைக்கண்டு அடியிலே என்னென்னா தொழு உரம் இருக்கிறதுனால வேர் கொடுத்ததும் நல்ல செழிப்பாக நல்ல ஹெல்த்தியாக வரும். முன்னேலாம் என்ன செய்வாங்கன்னா அவரை வெட்டி உள்ளே வச்சுருவாங்க, மண்ணில் வச்சுட்டு மேலே தான் உரம் போடுவாங்க. எப்பவும் வேர் கீழே இறங்கும்போதே ஊட்டம் கிடைச்சுன்னு சொன்னால் அப்போவுமே, அதாவது சொல்லுவாங்க கருவிலே பிள்ளைங்க வளர்ச்சியை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து அந்த வாழைக்கு அடி உரம் கொடுத்து நம்ம கண்டு வச்சோன்னா வேர் விட்டதுமே கீழே உரம் இருக்கும். அப்போது அது நல்ல சத்தாக நல்ல செழிப்பாக வரும். சரி, இப்போ நீங்கள் கூட வந்து பல ரக வாழை சாகுபடி செய்யும்போது ஒவ்வொரு பயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதத்தை பயிர்? சாதா ஏற்றன்னா இந்த கண்டு வச்ச 7ஆவது மாதத்தில் 6-7 கொலை பொதி வந்துடும். 2.5 to 3 மாதத்துக்குள்ளால விளைஞ்சு. அப்போ 10 மாதத்துக்குள்ள அதை வெட்டிடலாம். அந்த மைசூர் ஏற்றனா 1 வருஷம் வேணும், செந்தூள் வேணால் 1 வருஷம் வேணும், அது 12 மாதம் ஃபுல்லாக வேணும். இந்த ரசகதையிலையும் இதே மாதிரி நல்ல ஆர்கானிக்கில் நல்ல முறையில் வேலை செஞ்சால் 10 மாதத்தில் கொலை வெட்டிடலாம். சரி, இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் சாகுபடி செய்யும்போது பார்க்கும்போது இதில் வந்து நோய்களோ பூச்சிகளோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா? இயற்கை விவசாயத்தை பொறுத்த அளவில் கொஞ்சம் அதிகமாக தாக்குதல் வருது. ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை மீன் அமினோ அமிலம்னு சொல்கிறாங்க, அது நம்ம நான் சொந்தமே செய்கிறேன். பழக்காடி அது கொடுக்கலாம். இதெல்லாம் பூச்சி விரட்டியும் வளர்ச்சி ஊக்கியும். இப்போ மாதத்துக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த மீன் அமிலம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணும்போது கட்டுப்படுத்தலாம். பிறகு 3 மாதத்துக்கு ஒருக்கா 3G கரைசல், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கிரீன் சில்லி, இந்த இப்போ எல்லாம் அந்த காந்தாரி மிளகு நிறைய கிடைக்குது, விலையில் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். யார்ட்டா கேட்டால் விவசாயிகள் நான் இப்போ ஆர்கானிக்கில் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் காந்தாரி மிளகுன்னா அவங்க உடனே எடுத்துருவாங்க. நான் இதுக்காகவே விலையில் கிடக்கிறது எதுவுமே தொடவில்லை, அது அப்படியே தானாக காய்க்கிறது. அதுக்காக இந்த 3G கரைசலை அதை ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா தாக்கல் குறைவு. சரி, இந்த மாதிரி கரைசலை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க? இப்போ அந்த தண்டு பகுதியில் அடிக்கிறீங்களா, அந்த இலை பகுதியில் எல்லாம் படம் மாதிரி நீங்கள் அடிக்கிறீங்க? குருந்தில் இருந்து லாஸ்ட் தண்டு வரையிலும் படணும். அது என்ன கரைசல் கொடுத்தாலும் சரி, மீன் அமினோ அமிலம் அடித்தாலும் சரி, பழக்காடி அடித்தாலும் சரி, இந்த 3G கரைசல் அடித்தாலுமே எப்போவுமே இலை குருத்திலிருந்து அடித்தண்டு வரையிலும் அது படணும். நீங்கள் அந்த நோய் தாக்கலைன்னாலும் கூட வந்து நீங்கள் அந்த இயற்கை முறையில் அந்த கரைசலை வந்து தெளிச்சுட்டே இருக்கீங்க. அதனால அது எனக்கு நோய் தாக்குதல் இல்லை. நம்ம அட்வான்ஸாக கொடுக்கறதுனால, அதாவது வருமுன் காப்போம். வந்த பிறகுன்னா அது ஈல்டு குறைவாக இருக்கும், அது அரிச்சிடும். அதுக்கு முன்னே இதை கொடுத்தோன்னா நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் இந்த வாழை சாகுபடி செய்யும்போது என்ன அளவில் வந்து பலன் கிடைக்குது? இப்போ நீங்கள் வந்து ரசாயன முறையில் சாகுபடி செய்ததற்கும் இந்த இயற்கை முறையில் சாகுபடி செய்ததற்குள்ள அனுபவங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது? பக்கத்தில் விளக்காரரு ரசாயன உரம் போட்டு 12 கிலோ வெட்டினாரு கொலை ரசகள்ளி. நான் 15 கிலோ, என்னுடைய கொலை 15 கிலோ இயற்கை. ஆமாம், காய் நல்ல திரட்சி, நல்ல நீட்டமாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயற்கை விவசாயத்துக்கு இது அரை வளர்ச்சி ஆகுறதுக்கு முன்னாலே வெடிச்சிடும். அந்த கா வந்து வெடிப்பதன்மையிடும், ஏன்னா எல்லாம் கெமிக்கல். இது இயற்கையானனால விளைஞ்சி காய் அதில் இன்னும் பழுக்கிற வரையிலும் வெடிக்காது. இந்த இயற்கை விவசாயம் திராணிப்பு இருக்கு. ஆமாம். உங்கள் தோட்டத்தில் எத்தனை கிலோ வெட்டின அனுபவங்கள் இருக்குது? நான் மைசூர் ஏற்ற வச்சுட்டு 28 கிலோ வெட்டியிருக்கேன். நான் நிறைய பயிற்சிகளையும் சொல்லியிருக்கேன். என்ன தோட்டத்தை வந்து பார்த்துருக்காங்க, அந்த இயற்கை விவசாயத்தில் இருந்து முன்பு வந்து பார்த்தாங்க, முந்தர பிளாக்லேருந்து வந்து பார்த்தாங்க, வெட்டியிருக்கேன். இப்போ ஏத்தன் 13, 14 சாதா ஏத்தன், ரசகளி 15, 13, 12, அது அந்த ஒவ்வொரு இதுக்கு ஏற்றவாறு பண்ணுறீங்க. இது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த காய்கறிகள் சாகுபடி கூட செய்கிறீங்க. இப்போ காய்கறியை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி காய்கறிகள் வந்து சாகுபடி செய்கிறீங்க? வெண்டை, கத்தரி, வழுதனை, பச்சை மிளகாய், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் சாகுபடி செய்கிறேன். பிறகு இந்த கும்பலா, நெய் கும்பலான்னு சொல்லக்கூடியது இருக்குது. இதனுடைய விதைகள் வந்து நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? இப்போ விதைகளாட்டு வாங்குறதா இல்லை வந்து அந்த என்னுடைய நாற்றுகள் வாங்கி நீங்கள் நடுறது தானா? இந்த இயற்கை விவசாயம் அந்த பயிற்சிக்கு போன நேரத்தில் அங்கேருந்து வாங்கினேன்.
வெண்டை விதை வாங்கினேன். ஏற்கனவே வந்து விவசாயிகள் வந்து இயற்கை முறையில் வந்து அந்த விவசாயங்கள் செய்திருப்பாங்க அந்த வெண்டை கத்திரி, அவங்கள்ட்ட நீங்கள் அந்த விதைகளை வாங்கினீங்க? ஆமாம். இப்போ நானாவே சப்ளை பண்ணுறேன். இந்த தடவை குளித்தரை வாவலி பொருட்காட்சியில் 4800 ரூபாய்க்கு விதை. பிறகு அந்த வேலை அவங்களுக்கு ஸ்டாலில் 2 பேர் நிற்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் கழிச்சு போக எனக்கு 4800 ரூபா தந்தாங்க. வெண்டை விதை, கத்தரி, வழுதனை. இப்போ வெண்டையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள்? அதாவது சீனாந்தி வெண்டைன்னு சொல்லுவாங்க. பிறகு கொம்பன், இந்த மாட்டுக்கொம்பன் சொல்லி ஒரு நல்ல வெரைட்டி அது இருக்கு. சாதா பச்சை வெண்டை எல்லாம் நாட்டு ரகம். இந்த 3 ரகம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்க தோட்டத்தில் போட்டாங்க? ஆமாம், இருக்கு. நான் பண்ணிட்டு இருக்கேன். கத்தரி அந்த பெரிய சாம்பார் கத்தரி அது சாம்பார் கத்தரியே தான் அது வச்சிருக்கேன். வழுதனை நல்ல நீளமான வழுதனை அது வச்சிருக்கேன். நெய் கும்பலாக வித்தியாசமான சாதா கடைகள் எல்லாம் அந்த உருண்டையா இருக்கும். இது எனக்கு சாதா கும்பலாவு மாதிரியே இருக்கும், ஆனால் மேலே ஃபுல்லும் அந்த மாவா இருக்கும். அந்த வெள்ளை மாவு நெய் கும்பலாக அது பெருசாக இருக்கு. அது வந்து நீங்க கொடியில படுத்தி விட்டதா இல்லை அந்த கீழே தரைப்பகுதியிலே படுத்தி விட்டதா? கொடியிலே படுத்தி விட்டு. தரையை விடவும் கொடியிலன்னு சொன்னால் அந்த காய் நீளமாக நல்ல பெருசாக காய்க்கு. தரையெல்லாம் அப்படி கிடந்துட்டு இதாகுது. இப்போ எப்போவுமே கொடியை பொறுத்தவரை படத்தை தான் செய்யணும். இப்போ அந்த காய்கறியை பொறுத்தவரை பார்க்கும்போது இது வந்து ஒவ்வொன்றும் எத்தனை மாதத்தை பயிர்? வெண்டையெல்லாம் கரெக்டாக 41வது நாள் பூத்து 3 மாதம் வரையிலும் காய். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பறிக்கலாம். அந்த அளவு வெண்டை. எல்லா காய்கறிகளுமே 30 to 45 நாளைக்குள்ளால காய் பறிக்கலாம். ஆனால் நம்ம கண்ணும் கருத்துமாக அதை கவனிக்கணும். நட்டு போட்டுட்டு அதை விட்டுட்டேன்னா ஒன்றும் கிட்டாது. கரெக்டாக நம்ம கண்காணிப்பில் நம்ம கவனிப்பில் இருந்தோன்னா 40 to 45 நாள் எந்த காயும் பறிக்கலாம். இதே இது நம்ம விதைகள் கூட வந்து நம்ம தூவம்போ நம்ம முளைப்புக்காக போடும்போது கூட வந்து எறும்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கைன்னு பார்க்கும்போது எப்படி நம்ம செய்ய வேண்டியிருக்கும்? அதாவது நான் வேப்பம் புண்ணாக்கு அதை நிலத்தை கொத்தி கிளைக்கும் போவே கிளைச்சி முடித்த பிறகு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டில் நான் இது பண்ணி வச்சேன்னா அந்த பாத்தி எடுக்கும் போவே அடியில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்க போட்டு மண்ணோட கலந்து விட்டுரு. எறும்புகளும் வராது, அந்த பூச்சிகளும் வர வாய்ப்பில்லை. அது போட்டு உடனே நடக்கூடாது. புண்ணாக்க போட்டு ஒரு 4 நாளுக்கு தாண்டி அப்போ அந்த மண்ணுங்க கூட இது மிக்ஸ் ஆகி அந்த நிலத்தை காய போடணும். அப்போ அந்த பூச்சிகளாக இருக்கக்கூடிய எறும்பு போன்ற இதுகளும் இதாகிரும். இதில் அந்த கசப்பு தன்மை மண்ணோட கலந்து இருக்கனால சீக்கிரம் வந்து மற்ற பூச்சிகள், மண்ணுக்கடியில் உள்ள பூச்சிகள் அதிகமாக தாக்காது. இது வந்து பாத்திகள் எடுத்து நடம்ப வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இடைவெளி கொடுத்து நடுறீங்க? அதாவது கத்திரி வெண்டையை பொறுத்த அளவில் ஒரு செடிக்கு ஒரு செடி 1 முழம்னு சொல்லுவாங்க. 1 முழம் இடைவெளிக்கு விட்டால் இலைக்கெல்லாம் தட்டக்கூடாது. தட்டுச்சுன்னா கொஞ்சம் அது எந்த விவசாயத்தை பொறுத்த அளவுலையும் நெருக்கு நடவுக்கும் கலப்பு நடவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நெருக்கு நடவில் கொஞ்சம் கூட எண்ணிக்கையில் நிறைய கிடைக்கும், அது குவான்டிட்டி குறையும். இப்போ இதே இது பார்க்கும்போது கத்திரியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீண்ட நாள் பயிர் நம்ம வந்து கொஞ்ச நாள் வந்து அறுவடை செய்யலாம். எவ்வளோ காலங்கள் வரை அந்த நீங்கள் அந்த நாற்றுகளை விட்டு நீங்கள் அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க? கத்தரி வழுதனையெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் நிற்கும். ஒரு நாட்டை பொறுத்தவரை வருஷ கணக்கில் நிற்கும். அது ஒரு இலையெல்லாம் தொழிஞ்சாச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம அடியில் தொழு உரம் கொடுக்கணும். தொழு உரமும் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதை கொடுத்தோன்னா அடுத்த உடனே டக்குன்னு எல்லாம் தெளித்து ஏறி ஒரு ஃபோர்ஸ் நல்லா காய்க்கும். அது 6 மாதத்துக்கு ஒருக்கா இலைகள் தொழிச்சிட்டு இருக்கும். அது வருஷ கணக்கில் நிற்கும். 3 விளைய நல்லா காய்க்கும். வெண்டை அப்படியே கிடையாது. வெண்டையை பொறுத்தவரை 3 மாதம் மேக்சிமம், 90-100 நாள் தான். கத்தரி 1 வருஷம் வரையிலும் பாதுகாத்துக்கலாம். இந்த வழுதனையை பொறுத்தவரை வருஷ கணக்கில் நிற்கும். நம்ம ஈல்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு தடவை நட்டா போதும். ஆனால் அதுக்கு அடி உரம் கொடுத்துட்டு இருக்கணும். நெய் கும்பளைங்க பொறுத்தளவு பார்க்கும்போது நெய் கும்பளைங்க பொறுத்த அளவில் அது ஒரு 6 மாதத்துக்குள்ளால அதை படந்துட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட அளவோட அது ஸ்டாப் ஆகிடும். சரி, இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் விவசாயங்கள் செய்யும்போது வாழை குலைகள் ஆகட்டும், இந்த காய்கறிகள் ஆகட்டும், எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க? சந்தைப்படுத்துறது இப்போ எல்லாம் ஈஸி. நான் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ ஆர்கானிக் விவசாயம் செய்கிறேன், கொண்டு வரேன்னு சொன்னால். ஆனால் விலைக்கு 2க்கும் வித்தியாசம் கிடையாது. அதே விலை, ஆனால் விரும்பி வாங்குவாங்க. கொண்டு வாங்கன்னு சொல்லி வாங்குறாங்க. மக்களுடைய ஆர்வம் கடையில் இவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லி தான் கொடுப்பேன். பயங்குளத்தில் ஒரு கடை இருக்குது, இது ஆர்கானிக் உற்பத்தி செய்ததுன்னு சொன்னால் சில அவங்க விரும்பி இதே தாங்க அந்த கொலனிக்கா அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க. ஆனால் ரேட்டு ஒரே ரேட்டு தான். இது வந்து காய்கறி. இதே இது கொலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? இதே இது நீங்களே விற்பனை செய்கிறதா இல்லை அந்த மொத்த வியாபாரிகளை கொடுக்குறதுனா? அது வியாபாரிய கையிலே கொடுக்குறது. மொத்தமாக வந்து வாழையை பொறுத்த அளவில் அப்படி செய்தால் தான் நமக்கு ஒரே அடியாக காசு.
இல்லைன்னா கொண்டு போய் விற்று நமக்கு கஷ்டம். காய்கறியை பொறுத்தவரை டெய்லி அதில் கொண்டு கொடுத்தாச்சுன்னா அவங்க வாங்கிடுவாங்க. சரி, இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் சாகுபடி செய்யுமா இப்போ கொலையினுடைய அந்த பழத்தினுடைய சுவையாகட்டும் இதே காய்கறியுடைய சுவைன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பழத்தை விட இது சாப்பிடும்போது இது உள்ள ஒரு மணக்கம். இனி இது ஒரு வாரம் 10 நாள் வரையிலும் அப்படியே இருக்கும். நம்ம ரசாயன உரம் போட்டு செய்யக்கூடிய வாழைப்பழத்தை இன்னும் வாங்கி வச்சுனாலே பார்த்தா ஏத்தம்பழம் எல்லாம் தோலெல்லாம் கருத்துரும். ஒரு நாள் கூட வச்சா உள்ள குழுகுலாக இருக்கும், புழுவே பிடிச்சிடும். இது 10 நாளானாலும் அந்த கட்டி குறையாது, அது அப்படிதான் இருக்கும். தோல் கருத்தா கூட பழமாக தான் இருக்கும். உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி உழைக்கிறீங்க? உழைப்பு காலையில் 7 மணிக்கு போனால் ஒரு 9 மணி வரணும், 2 hours. பிறகு இடையில முடிஞ்சா மத்தியானம் ஒரு 1 hour போய் தண்ணி அடிக்கிறது. அப்படி சாயங்காலம் ஒரு 2 hours. இவ்வளோ நேரம் விவசாயத்துக்குன்னே ஒதுக்கிட்டு. இப்போ இது பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஆசிரியர் பணியாக இருந்தால் கூட நீங்கள் பகுதி நேரத்தில் தான் விவசாயங்கள் செய்திருப்பீங்க. இப்போ ஆசிரியர் பணி ஓய்வுக்கு அப்புறம் நீங்கள் முழு நேரம் விவசாயம் செய்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த இயற்கை விவசாயத்தில் கிடைக்கிற அந்த உணவுப் பொருட்கள்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. இந்த வெண்டைக்காயெல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சூப்பு போட்டு பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன், நானும் கொடுப்பேன். நான் போகிற பயிற்சியிலையும் சொல்வேன், வெண்டைக்காய் சூப்பு குடிங்க, உடம்புக்கு நல்லது. எந்த காய்கறி கிடைச்சாலும் அதை காய்கறியாக சாப்பிட்றத விடவும் அதை சூப்பாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது உடலுக்கு. இது உங்கள் பகுதியில் இருக்க இளைஞர்களை வர நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்களா இந்த இயற்கை விவசாயத்தை? ஊக்கப்படுத்துகிறேன். எனக்கு பிள்ளைகள் ஏற்றுக்கிடுறாங்க. பிள்ளைகள் BE முடிச்சுட்டு வேலை பார்க்குறவன் ஒருத்தன் இதுக்கு வேலை நிற்கிறான், கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் இந்த தொழிலை செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு காலத்துக்கு பிறகு நீ செய், அதுவரையில் நான் பார்த்துக்கிட்டே நீ அந்த வேலையை பாருன்னு வர நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. கேட்பாங்க, விலையில் கொலை கேட்பாங்க, காய்கறிகள் கேட்குறாங்க, அடிக்கடி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் முழுசாக வரல. வாத்தியார் நல்லா இருக்காரு, வாத்தியார் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆள் தைரியமாக இருக்காரு, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, மன ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இயற்கை விவசாயம். இப்போ இவ்வளோ நேரம் வாழை மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை வாழை மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் பையங்குளம் M. ராஜேந்திரன் அவர்கள். உடன் உரையாடியவர் T. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.